ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அந்த அனுபவத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அனுபவமாக இருக்கும். புதுசாக அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அது மூலிமா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. உங்கள் திறமைகள் வெளிப்படலாம், முன்னேற்றங்கள் உண்டாகலாம், வெற்றி பெறலாம். அது மாதிரி அனுபவங்கள் தான் இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீண்ட நாள் இருந்து வந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்கடங்கி இருக்கும். சரி பரவாயில்ல, அப்புறமா கொடு, இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பயணங்கள் மூலிமா சில ஏமாற்றங்கள்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போது உள்ள காலகட்டங்களில் கொஞ்சம் விலகி போயிடும். ஒரு பயணம் போவீங்க, இன்னொரு பயணம் போவீங்க, ரெண்டாவது மூணாவது பயணம் போகும்போது அது சக்ஸஸ் ஆகிடும். தொடர்ந்து நிறைய தோல்வியில் சந்தித்து வந்திருப்பீங்க. இப்போது அது வெற்றி தான் கொடுக்கும். தொடர் முயற்சின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு குருவோட பயிற்சி நல்லா தான் இருக்குது. நினைச்ச விஷயங்களுமே நடக்கும். உங்கள் மனசில் தோன்றது எல்லாமே அது மூலிமா நீங்கள் செயல்பட்டு அது மாதிரி வெற்றி அடைவீங்க. எப்பயுமே பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டபடியே இருக்கும். பொதுவாகவே மகராசிக்காரங்க பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஐப்பசி மாத பலன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த பலன்கள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலாலாம் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. நிறைய கோயில் போயிட்டு வருவீங்க. அது குரூப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேஷன் மூலிமா இது மாதிரிலாம் டக்குன்னு மாறி மாறி போயிட்டு வருவீங்க. அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. அது மூலிமா நல்லது நடக்கும். எப்பயுமே நம்ம ஒரு கோயில் போயிட்டு வந்தோம்னா அதனுடைய பலன் உடனே கிடைக்கணும்லாம் கிடையாது. அதுக்குண்டான நேரம் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அது பழமையான கோயிலாக இருக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் போகாமல் வந்து போயிட்டு வந்திருக்கலாம். அதனுடைய அந்த சக்தி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த காலத்தில் கோயிலெலாம் கட்டி வச்சது. எல்லாருமே வீட்டில் இருந்து கஷ்டப்பட வேணாம், கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து கை கால்லாம் அலம்ப வேணான்னு ஏன் சொல்கிறாங்க? அதுதான் அதுக்குண்டான விஷயம். அப்போது அதனுடைய சக்தி மறைமுகமான சக்தி. மறைமுகமான சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டுருக்கு. அதுதான் உண்மை. அந்த சக்தியை நம்ம கண்ணால் பார்த்ததே கிடையாது, உணரத்தான் முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்கள் பெற்றிருக்காங்க, சொல்கிறாங்க. கடவுள் இருக்கிறவங்க கடவுளை பார்த்தேன்றாங்க, அவங்களுடைய அனுபவப்பட்டேன்றாங்க, உணர்ந்தேன்றாங்க. அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், கனவுல பார்த்தேன், நிஜத்தில் பார்த்தேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. கடவுள் இல்லாதவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க. நான் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், நான் தான் எல்லாமே பண்ணுறேன், நான் தான் தனியாக வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு இறைசக்தி இல்லைன்னு ஆகிடுமா என்ன? கண்டிப்பாக இருக்குது. இறைசக்தி இருக்குது. மக்கள் இயங்கிட்டு தான் இருக்காங்க. கிரகங்களும் இயங்கிட்டு தான் இருக்குது. நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமியும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்குண்டான நேரங்காலம் வரும்போது நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், மாறி மாறி தான் நடக்கும். இப்போ இயற்கை சீற்றங்கள்லாம் வருது, அதெல்லாம் எப்படி நடக்குது? அதை மீறி எதுவுமே செய்ய முடியலையே. அப்போது எவ்வளோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாலுமே அந்த இயற்கை முன்னாடி நம்ம நிற்க முடியலை. நிலநடுக்கம், சுனாமி போன்ற பேர அழிவு, புயல், வெள்ளம், இதெல்லாமே தப்பிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ பார்த்துட்டு வரோம். யாராலுமே காப்பாற்ற முடியல. வெள்ளத்தில் மூழ்கி போயிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் நடக்குது எல்லாமே. அதனால் மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் உபயோகம் சொல்லணும். எப்படின்னா, நீங்கள் வரதை நன்மையாக எடுத்துங்க, கெட்டதாக நினைக்க வேணாம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், அப்படி தான் போயின்னு வரணும். இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் விரும்பி உதவி செஞ்சாலும் நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருங்க, உதவிகரமாக இருங்க. பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனேவே நல்ல ஒரு ப்ரொமோஷனோ நல்ல உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு உடனே கிடச்சிரும். சில பேர் வேலை கிடைச்ச உடனே ப்ரொமோஷன் கிடைக்கும். இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு காலகட்டமாக இருக்குது.
அதே மாதிரி கூட யாராவது வந்து சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல கிரகங்கள் நல்லா இருக்கனால நீங்கள் தைரியமாக பண்ணலாம். முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறதுனா கொடுத்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. ஆன்மீக பெரியவர்கள ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்ட. ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, சித்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் மகராசிக்காரங்க பகலில் விட இரவில் இறை வழிபாடு பண்ணுறதும் தியானமாக இருக்கிறதும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் சிவபெருமானை வழிபட்டு வரலாம். தியான நிலையில் இருக்கிற சிவபெருமானை வழிபட்டுடலாம். நீங்களும் தியானத்தை நிறைய தியானம் கற்றுக்கிட்டு அது மூலிமா ஒரே சிந்தனையோடு இருக்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அவங்கள நினச்சி வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிருக்கிறவங்களுக்குள்ள அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம், அவங்கள காப்பாற்றலாம். மருத்துவமனை கூட்டின்னு போயிட்டு தக்க உதவி பண்ணலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி கொடுத்து பசங்கலாம், தான தர்மம் பண்ணலாம். மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது தான தர்மம் தான், அதுவும் செய்யலாம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் நல்ல நன்மை தான் செய்ய போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகராசிக்காரர்களுக்கு ஒரு திடீர் வாய்ப்பு ஒன்று வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாய்ப்பாக தான் அமையும். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நிலைமையில் வந்து அமையும். எப்பயுமே திடீர் வாய்ப்பு எல்லாமே எதிர்பார்க்காம தான் வந்து அமையும். இந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது வேலை கிடைக்கும். இல்லை இந்த வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, அதே வெளிநாடு அமையும். வெளியூர் போகணுன்னு நினச்சிருப்பீங்க, அதே வெளியூர் தான் அமையும். மனசில் நினச்சிருப்பீங்க இல்லையா, அது நடக்கும். அதுதான் அந்த தொடர் எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இதெல்லாம் அந்த மகராசிக்காரன் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் பெண்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக பலன்கள் இந்த மகராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு. மகராசிக்காரர்கள் பெண்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும். அது வெளிக்கொண்டு வர முடியாது இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா அப்படிப்பட்ட பெண்களுக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். அது இல்லாமல் மகராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சில உடம்பு சௌகரியெல்லாம் போகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். மருத்துவ பரிசோதனை பண்ணி சரி பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுக்கும் மேலாக நீங்கள் செய்யக்கூடிய சூட்சமான பரிகாரம் போகணும்னு சொல்ல போகிறேன். அப்போ அந்த மகராசிக்காரங்களுக்கு கடற்கரை ஓரம், நல்லா கேட்டுங்க, கடற்கரை ஓரம் ஒரு இரவு தங்க நேர்ந்தால் தங்கி வரலாம். இப்போலாம் இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கிட்டு வராங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. அது மாதிரி எந்தெந்த கடவுள் இறை வழிபாடு உள்ள இடமா இருக்கலாம், கடற்கரை மட்டும் இல்லை, ஆற்றங்கரை, கடற்கரை, இது மாதிரி இடத்துல ஒரு இரவு தங்கி வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி தங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய தோல்விகள் போய் வெற்றிகள் ஏற்படும், புதிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாமே நன்மையாக தான் நடக்க போகுது. உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல பயிற்சியில் தான் இருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தாலே போதும். அதிகமாக பேச்சு குறைச்சிக்கோங்க. அதிகமாக பேச்சு பேச வேணாம், ரொம்பல போய் மாட்டிப்பீங்க. அது மட்டும் கூட கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அது இல்லாமல் வந்து மகராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய தாய் தந்தர் வழி உறவுகளை வந்து போற்றி பாதுகாக்கணும். அவங்ககிட்ட இப்போ இந்த உள்ள காலகட்டங்களில் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி இப்படி தான் இருப்பாங்க இல்லையா, அத்தை, மாமா, அந்த உறவுகளை வந்து போற்றி பாதுகாத்து வரணும். அதனால் கொஞ்சம் பிரச்சனை வர இருக்கிறனால கவனமாக இருந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலே சந்திரன் இருந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துன்னு வருது. அப்போது எதுவுமே ஒரு செய்யக்கூடியாத சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கும். கவனமாக இருப்பீங்க, ஆனால் அந்த கவனம் செதறி போயிருக்கும். ஒரு வெற்றியை நோக்கி போயிருப்பீங்க, அது கொஞ்சம் சில தோல்வியில் முடிஞ்சிருக்கும். திருப்பி நீங்களே வாபஸ் வாங்கிடுவீங்க. அப்படி தான் நடக்கும். நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போது உள்ள காலகட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் அதை மீறி வந்துடுவீங்க. நீங்கள் கொடுக்க வாங்கலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் அந்யோன்யம் குறைஞ்சிருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். நீண்ட நாளாக இருந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் சில வழக்குகளும் ஏற்பட்டு அதுக்குண்டான அம்சமாக விளங்க போகுது. அப்போது அதில் கவனமாக இருந்துக்கணும். அந்த வழக்கு ஏற்படாமல் நீங்கள் பேசி தீர்த்துக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வருவேன். எப்பயுமே மனசுக்குள்ளே வச்சுருந்தால் தான் பிரச்சனை வரும். நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் இல்லை அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் கடுமையான வாக்குவாதம் வேண்டாம்.
அதை தவிர்த்துட்டு பேசி தீர்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு வழக்கு வம்பு இல்லாமல் சுமூகமாக முடியும். காலதாமதம் அவ்வளோதான், அதுபடி முடிஞ்சிடும். அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா தாய் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரும். தாயாருக்கே உடல்நலம் சரியில்லாமல் போகும். அவங்கள பேணி காக்கணும், அடிக்கடி செக்கப்பு கூட்டின்னு வரலாம், போயிட்டு வரலாம். வயது முதிர்ந்தவங்களாக இருந்தால் அவங்கள கூட வந்து பார்த்துக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். வயசாகிட்டாலே கொண்டு போய் இப்போலாம் வந்து ஹோமில் சேர்த்துறாங்க. அது இந்த பதிவில் நான் சொல்லி ஆகணும். அப்போ நம்மளை அவங்க குழந்தையிலேருந்து எவ்வளோ பேர் பார்த்து வளர்த்துருக்காங்க, நம்ம எவ்வளோ கஷ்டம் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு உடம்பு சரியாக போகணுன்னா கூட வந்து பார்த்துருக்காங்க. ஏன் அதை நம்ம நினைக்க மாட்டோம்? நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு உதவி வச்சு ஒரு ஆள் வச்சு பண்ணலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் ஆள் வச்சு பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளை மேக்ஸிமம் அதை பார்த்துக்கிறது நல்லது தானே. நம்மளை பார்த்துட்டவங்களுக்கு அவங்கள பார்க்குறது நல்ல விஷயம் தானே. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு வரணும், தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும். அப்போ தான் அதை விட பெரிய புண்ணியம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இது இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல்லாம் ஏற்படும். எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாமல் இருக்கும். அப்போது என்ன பண்ணணுன்னா அந்த நேரம் விட்டுட்டு அடுத்த நேரம் பண்ணிட்டு போகணும். இதுக்கெல்லாம் நேரங்காலம் அப்படின்ற போது ஒவ்வொரு நாட்கள்லேயும் நல்ல நேரம்னு இருக்கும். அந்த நல்ல நேரம் பார்த்து பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சி வந்து ஊன், நடை, அரசு இந்த மாதிரி இருக்கும்போது பண்ணலாம். அரசுனா அரசாட்சி பண்ணுறது, அந்த நேரத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஊன்னா சாப்பிட்டுன்னு இருக்க நேரம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நடக்கும். நடைனா நடந்து போகிறது, ஆக்டிவாக இருக்கிறது, அந்த நேரத்தில் பண்ணாக்கா கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும். இதில் வந்து சாவுன்னு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் தூக்கம்னு இருக்கும், உறக்கம்னு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலையும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுடைய பட்சி உறங்கிக்கிட்டு இருக்கும்போதும் மரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போதும் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. இது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வருது. அதை பார்த்து தான் நீங்கள் நடந்து பண்ணணும். இது மாதிரிலாம் நீங்கள் அதுக்கு தெரியலன்னா ஜோதிடர்கள் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் போயிட்டு நம்ம இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மட்டும்தான் கேட்குறோம். ஜோதிடர்கள் கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் இப்போ நிறைய பேர் இப்போது பண்ணிட்டு வராங்க. ஜோதிடத்திலே பல முறைகளை கையாண்டு வராங்க. புதிய முறை வந்துகிட்ருக்கு. ஒரு சில கூட கேட்கலாம், ஜோதிடத்தில் பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இப்போது பழைய கல்விக் கொள்கைனா பாரம்பரிய ஜோதிடம், புதிய கல்விக் கொள்கைனா ஜோதிடத்தில் புதிய பரிமாணத்தினால வருது. இப்போது பண்ணுறாங்க இல்லையா, லக்னங்கள் மாறுன்றாங்க, டிஎன்ஏ மூலிமா கண்டுபிடிக்கிறான்றாங்க, கிரகங்களுடைய சுயேட்சையால் பண்ணுறோன்றாங்க, புது புது மெத்தட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அது புதிய கல்விக் கொள்கை. எது இருந்தாலும் இது ஒரு கல்வி மாதிரி தானே, இது அப்படி தான் வரும். இதே மாதிரி தான் ஜோதிடத்தில் எல்லாமே உண்டு. ஜோதிடத்தில் இல்லாத ஒன்றுமே கிடையாது. நாட்டு நடப்பு உண்டு, எல்லாமே உண்டு, மாற்றங்கள் உண்டு, இயற்கை சீற்றங்களை கண்டுபிடிக்கலாம், நாட்டில் நடக்க போகிறத சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அதுதான் ஜோதிடம். ஜோதிடத்தில் சொல்ல முடியாத எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லது நடக்கும்னு சொல்லி, நீங்கள் இப்போ உள்ள நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால இறை வழிபாடு தானத்தில் தான் உங்களுக்கு உகந்ததாக சொல்லியிருக்கேன். இறை வழிபாடுன்னு பண்ணும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சனியோடைய ஆதிக்கம் இருக்கிறனால ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெருமாள்லேயே விஸ்வரூப பெருமாள் சொல்லுவாங்க. தரிசனம் நின்ற கோலத்தில் இருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருப்பார். அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயரும் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியவராக இருப்பார். பெரிய உயர்ந்த ஆஞ்சநேயர், நல்ல உயரமாக இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, விஸ்வரூப ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நோய்வாய்ப்பட்டிருக்க ஏழை எளிய பிச்சைக்காரங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகள் உபகரணங்கள் செய்யலாம். தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதை தீரத்துக்கு உங்களால் முடிஞ்சது பண்ணலாம். இல்லைன்னா 4 பேரோடு சேர்ந்து நீங்கள் உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தானதர் மூலிமா உங்களுக்கு கெடுபம் குறைஞ்ச நற்பலன் ஏற்பட போகுது. இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் பேச்சு குறைச்சிக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருங்க. முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக செல்லிக்கிட்டே இருங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறைகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி மனசில் நெருடலாக இருக்கும். நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படி கூட நினைப்பாங்க. அப்படி தான் இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்குது. இந்த ஐப்பசி மாதம் காலகட்டம் துவங்கினதுலேருந்தே அவங்க அதே சிந்தனையாக தான் இருப்பாங்க. நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளால் தான் அவங்க கஷ்டப்படுறாங்களோ, இப்போ தான் அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து சேரும்.
இவங்க தெரிஞ்சு தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம். அதை ஒன்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதை தூக்கி போட்டுருங்க. உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தியாக்குங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்கள் நம்பி இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்பயுமே பரபரப்பாக இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது அதெல்லாம் விட்டு வச்சிருங்க. நிதானமாக யோசிங்க. உங்களுக்கு அந்த குணம் இருக்குது. பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு சமயோசித புத்தி உண்டுன்னு நிறைய பதிவில் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் இப்போது உள்ள காலகட்டத்துக்கு கொண்டு வாங்க. நல்லா யோசனை பண்ணி அது எந்த ஒரு விஷயத்திலும் செயலில் இருங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் தாயார் மூலிமா உழவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தாயாருடைய அவங்களும் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களுடைய சொத்து பத்து இருந்தால் கூட அதில் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்குது. திடீர்னு வந்து அது உங்களுக்கு நல்ல விஷயம் நடத்தி கொடுக்கும். இருந்தாலும் தந்தை வழி உறவு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். தந்தையாரை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவரை வந்து அவருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டணும். அவர் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்பயுமே பொதுவாக மீனராசிக்காரங்க தந்தையை வழிபாடு பண்ணுறது, தந்தையை பார்த்துக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கடகராசிக்காரங்க தாயார் வழிபாடு பண்ணும்போது அதே மாதிரி மீனராசிக்காரங்க தந்தையை வழிபாடு பண்ணணும். இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி குரு தான் குருவாக இருக்கிறாரு. அந்த குருவுடைய அம்சமான அந்த முருகர் வழிபாடு பண்ணலாம். அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தின்றவங்க இருக்காங்க, அவர் வழிபாட்டு பண்ண வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த வகையிலுமான குருவாக இருக்கலாம், அந்த குருவை வழிபாட்டு பண்ணலாம். வியாழக்கிழமையில் குரு விரதம் இருந்துட்டு வாங்க, மௌன விரதம். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், வியாழக்கிழமையில் ஒரு குருவை ஏற்றுக்கிட்டு வணங்கி ஒரு வியாழக்கிழமையும் குறைஞ்ச ஒரு 11 வியாழக்கிழமை இருக்கலாம். நிறைய வியாழக்கிழமை ஒரு 108 வியாழக்கிழமை கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. பெரிய பிரச்சனை முடியணும்னா நீங்கள் அந்த மௌன விரதம் வியாழக்கிழமை தோறும் இருந்து வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வளர்ச்சிக்கு தேவையான பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், கல்வி உபகரணங்கள் தேவையானது வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அனாதை ஆசிரமம் அடிக்கடி போயிட்டு வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுடைய மேன்மைக்கு இப்போ நிறைய அனாதை ஆசிரமத்தில் குழந்தைங்களை கவனிக்க முடியாமலாம் சூழ்நிலாம் இருக்காங்க. எல்லாம் ஒரே இடத்துல போய் உதவி பண்ணுறாங்க. அதுதான் தவறாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கலந்து பறந்து இருக்கணும். அதாவது யாருடைய உதவியுமே இல்லாத அனாதை ஆசிரமமாக இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் உதவி பண்ணணும். நீங்கள் பல பேர் செய்கிற இடத்துல போய் பண்ணாக்கா 10 1 11 ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து நிதானமாக பார்த்து யோசித்து பொறுமையாக பண்ணிங்கனால எல்லாமே பண்ணினாலே கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை பொறுமை தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த பொறுமையாக இருந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவி உங்களுக்கு 10 மடங்கு புண்ணியங்களாக பெருகி நல்ல பலன் தான் கொடுக்க போகுது. கணவன் மனைக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு இருந்து தான் இப்போது வரும், போகும் திருப்பி வரும், போகும் திருப்பி வரும், இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தி சேர்ந்த அம்சம் இருக்கு இல்லையா, அவரை வணங்கிட்டு வரலாம். அவருடைய படம் வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம். கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரே விளக்கில் 2 திரி போட்டு இணைச்சி வணங்கிட்டு வரணும். அப்போ 2 திரி போட்டால் நீங்கள் கணவன் மணி ஒன்றா சேர்கிற மாதிரி கணக்கு. அது ஒரே விளக்கில் 2 திரி போட்டு சேர்த்து வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த கருத்து வேறுபாடு குறைஞ்சி அந்யோன்யம் பிறக்கும். இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கனால எப்பயுமே கணவன் மனைவி உறவு தான் ரொம்ப புனிதமானது, போற்றக்கூடியது, கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு. அதை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய குரு பயிற்சியும் சரியில்லாத காரணத்தினால நிறைய இடமாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். அது நீங்கள் முன்னேற்றமாக அதை ஆக்கிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து பாடுபடுங்க, முயற்சி பண்ணுங்கள், இறை சிந்தனையோடு இருங்க. பயணங்கள் மூலிமா சில பிரச்சனைகள் வந்து போகும். அது பொருட்கள் திருடு போகலாம், இல்லைனா பணம் கூட தொலைஞ்சு போகலாம். இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக அது இருந்து பார்த்துட்டு வரணும். போகும்போதும் கவனமாக இருக்கணும், வரும்போதும் கவனமாக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா நட்பும் எல்லா உறவுகளையும் போற்றி பாதுகாத்துவாங்க. அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருங்க. எப்பவுமே அவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க, அவங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. அப்படி நினச்சி நீங்கள் செயல்படுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. நான் சொன்ன இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே ஏற்றம் பெற போகிறீங்க. நின்று நிதானித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முன்னேற்றம் பெரிய ஒரு மாற்றமாக இருந்து இந்த மாத பலன் ஐப்பசி மாத பலனை மீண்டு வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.